புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்பதே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழக்கூடிய மனு மக்கள், வாழ்விழந்த மக்கள் ஆண்டவரே வாழ்வு கொடுக்கும்படி கர்த்தாவே மனிதனாக தேவனுடைய சாயலாயிருந்தும் அதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் கர்த்தாவே தமைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுக்காக மனித சாயலானீர். அந்த நல்ல செய்தி இன்றைக்கு தேவ தூதர்கள் அறிவித்தது போல கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தாவே இந்திய தேசத்துல இன்னும் ஒரு முறை கூட உண்மை பற்றி கேள்விப்படாத அநேக மக்களின கூட்டங்கள் மத்தியில ஆண்டவரே உங்களுடைய நல்ல செய்தி ஆண்டவரே இன்றைக்கு எஃப்எம்பிபி என்கிற இந்த மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அறிவித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் சார்பாக அருமையான அம்மாவுடைய குடும்பத்தை, அருமையான சகோதரி குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துமஸ் நாள் வரக்கூடிய ஆண்டவரே பிறப்பினால் வந்த இந்த பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் சமாதானமும் ஆண்டவரே மனிதரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னது போல கர்த்தாவே அருமையான குடும்பத்தாருக்கு சமாதானமும் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான தாயாருக்காக சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவர் நல்ல கிருபைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து கர்த்தாவே நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ஆண்டவரே ரட்சிப்பை அவர்கள் காண செய்யும்படி நாம் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அருமையான சகோதரருக்காக, அருமையான சகோதரிக்காக சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் தாமே அவரை ஆசீர்வதித்து இம்மட்டும் நீர் உயர்த்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே
அருமையான ஜான்சனை நீங்க நினைத்து கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவருடைய கையின் பிரயாசங்கள நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தரும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து சகோதரி நீங்க ஆசீர்வதிங்க. இருவரும் தன்னுடைய பணிகளுக்கு சென்று திரும்பும் போதும் வரும்போதும் கர்த்தாவே போகும்போதும் பாதுகாப்பின் கரம் சமூகம் வழிநடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அருமையான மழலை செல்வங்கள் ஜெபாவுக்காக ஆண்டவர் ஆரோனுக்காக சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாம் அப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லி சங்கீதம் 127 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் அருமையான குடும்பத்தாருக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் கர்த்தாவே. தொடர்ந்து மாதந்தோறும் ஆண்டவரே தன்னுடைய உழைப்பின் நிமித்தம் ஆண்டவர் நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உதாரத்துவமாய் உற்சாகமாக கொடுக்க அந்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அங்கீகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பமும் குடும்பத்தின் பிள்ளைகளும் சுதந்திரித்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கிறிஸ்துமஸும் வரக்கூடிய புதிய ஆண்டும் கர்த்தாவே மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியம் எல்லா வளங்களும் நிறைந்ததாக குடும்பத்தாருக்கு அமையட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Merry Christmas.